2026 ஆட்சியிலும் பங்கு அமைச்சரிலும் பங்கு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஆமாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதே தான் கேட்குறாங்க. ரெண்டு அணியும் ஒரு அணியில் இணையறதுக்கு தேர்தலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது நாங்கள் 1999ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த 3வது கூட்டணியில் ஒன்றா இருந்திருக்கிறோம். 2021ஆம் ஆண்டு அன்று 2 பேருமே அன்றைக்கி திமுக கூட்டணியில் ஒன்றா இருந்தோம். 2004ஆம் ஆண்டு தனியாகவே மக்கள் நல கூட்டணி, மக்கள் கூட்டணின்னு சொல்லி பீப்புள்ஸ் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு நான், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் கண்ணப்பன் 3 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சுக்கிறோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 25% மேற்பட்டவர்கள் தேவேந்திர வேடர்கள், ஆதிராவிடர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஷெட்யூல்டு காஸ்ட் மக்கள் இருக்கிறாங்க. 25% மக்களுடைய வாக்குகளை வாங்கிவிட்டு 1%, 1/4% கூட இல்லாதவர்கள் அமைச்சராகிறாங்க. வெறும் திமுகவுடைய மாவட்ட செயலாளர், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர், காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட செயலாளர் என்ற அந்த பட்டத்தை மட்டும், கட்சியை மட்டும் புதுப்பிச்சுட்டு அவங்களே காலகாலமாக இந்த திருவாரூர் மாவட்டத்திலையும், நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும், தஞ்சாவூர் மாவட்டத்திலையும் எல்லா மாவட்டங்களும் எல்லா பதவிகளையும் பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நாங்களாம் இப்படியே போயிட்டு இருக்கிறதா? அதனால் திருமாவளவனும் சரி, வேறு யாரும் சரி, தமிழ்நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்களில் தேர்தல் கூட்டணின்னு சொன்னால் அமைச்சரவையிலும் பங்கு கொடுக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி அதோடு கலந்துக்கிறது தான் சரியாக இருக்க முடியும். அது இல்லாமல் 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிட்டால் இப்படி தான் சட்டமன்றத்துக்குள்ளே போய் அவங்க பேசுகிறத கேட்டு அப்போ பேசுகிறத கைகட்டி வர வேண்டியிருக்கும். அதனால் அமைச்சரவையிலும் பங்கு பெற்றால் தான் லட்சோப லட்சம் கோடான கோடி மக்கள், ஏழை எளிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏதாவது உருப்படியாக நன்மை செய்ய முடியும், ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க முடியும், டாஸ்மார்க்கை அறவே ஒழித்து கட்ட முடியும். அதனால் தம்பி திருமாவளவன் கூட அந்த கருத்தை சொல்லிட்டு இருந்தால் பத்தாது, நேராக வந்துடணும், வெளியே வந்துடணும், அணி சேர்க்கணும். அப்போ தான் ஆட்சியில் வலுவாக குரல் கூட ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று கேட்க முடியும். இருங்க, ஏன் அது என்ன? நான் தான் சொன்னேன், 99 ஒன்றா இருந்துக்கிறோம், 2001 இருந்துக்கிறோம், 2004 இருந்துக்கிறோம். அது எங்களுக்கு இல்லை சார். சார் வாய்ப்பு இருக்க அதாவது ஆட்சியில் பங்கு வேண்டும் என்று சொன்னால் எல்லாரும் ஒன்றா நிற்கணும், ஒன்றா வரணும், திருமணம் அதிலிருந்து வெளியே வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். சார் எங்களுக்கு இந்த 2026 ஒரே அஜெண்டா. எங்களுக்கு நான் யார் தலைவர், யார் கட்சிகள்லாம் பார்க்கல. ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் அவர்களோடு தான் கைகோர்ப்போம், அவர்களோடு நான் தான் உங்களுக்கு அதான் சொல்லிட்டேன். நீங்கள் கேட்டீங்க இல்லையா, எல்லோரும் ஆட்சியில் பங்கு என்ற ஒற்றை அஜெண்டாவில் எல்லாரும் அந்த புள்ளிக்கு வரணும். இனிமேல் தமிழ்நாட்டில் திமுக என்ற ஒற்றை கட்சியினுடைய அந்த ஆட்சி, அதிமுக என்ற அந்த ஒற்றை கட்சியினுடைய ஆட்சி முறை ஒழிக்கப்படணும். அந்த 2 கட்சியினுடைய ஒற்றை கட்சி ஆட்சி முறை ஒழிக்கப்படாமல் நீங்கள் டாஸ்மார்க் ஊழலையும் ஒழிக்க முடியாது, ரோடு ஊழலையும் ஒழிக்க முடியாது, வறுமையும் ஒழிக்க முடியாது, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது. அதனால் தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுமே இந்த ஒரு புள்ளியில் இணையணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அது பார்க்கலாங்க, இப்படி சொல்லி எப்படி நிற்கிறான்னு பார்த்துக்குவோம், பார்ப்போம். 2026 அவங்க ஒத்த கால் தான் நிற்க முடியும், 2 கால் நிற்க முடியாது. இங்கே வேறு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது பிளவு வருதா, ஒரு நதி ஒரு இடத்துல சில இடங்களில் 2ஆக பிரியும், 3ஆக பிரியும், மீண்டும் ஒன்று சேரும், மீண்டும் பிரியும், ஒன்று சேரும். அதெல்லாம் அதுக்குள்ளே நான் போக வேண்டாம். நம்மளுக்கு 2026 திமுக மட்டும்தான் டார்கெட்ஸ். திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அமற்றணும். அதே சமயத்தில் அது ஒற்றை ஆட்சிக்கான கூட்டணியாக ஆகக்கூடாது. அதில் கூட்டணி ஆட்சியில் பங்கு என்ற அந்த அஸ்திரத்துக்குள்ள தான் நிற்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.